ஆனால் முதல்வர் அவர்கள் வந்து முழு பாலிடிக்ஸே வந்து அவர் என்ன பண்ணேன்னு சொல்லி பாலிடிக்ஸ் பண்ணுறதில்ல. பாஜக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு. அவரோட முழு பாலிடிக்ஸே பாஜக எதிர்ப்பு நோக்கி தான் இருக்குது. மகளிர் உரிமை தொகை தரோன்ட்டு 1000 ரூபாய் ஆரம்பித்தாங்க. அதுவும் எல்லாருக்கும் கிடையாது, குறிப்பிட்ட சிலருக்குன்னாங்க. மீண்டும் கொஞ்சம் பேருக்கு கொடுத்தாங்க, ஆனால் எல்லாருக்கும் கொடுக்கல. ஈவன் எலக்ட்ரிசிட்டி பில் பார்த்திங்கன்னா 400 இருந்த எலக்ட்ரிசிட்டி பில் வந்து 4000 ரூபா கட்டுற மாதிரி ஆச்சு. 4000 ரூபா இருந்த எலக்ட்ரிசிட்டி பில் கட்டிகிட்டு இருந்தவங்களாம் 45,000 ரூபா கட்டுற மாதிரி ஆச்சு. இப்போ இது மாதிரி தொடர்ந்து நாம் வந்து நிறைய நிதிகளை வந்து நாம் சம்பாதிக்கிறது எல்லாமே இதுக்கே போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கான ஒரு அரசை தருவதற்கான ஒரு வாய்ப்பு என்பது நிச்சயமாக இருக்குது. அதிமுக தலைமையிலான இந்த ஆட்சி நிச்சயமாக வந்து நல்ல விஷயங்களை கொண்டு சேர்க்கும். சாமானியர்களுக்கு வணக்கம். அதாவது நிமிஷத்துக்கு நிமிஷம் தமிழக அரசியல் களம் மாறிக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லலாம். இவங்களாம் சேர மாட்டாங்கன்னு நினைக்கிற எல்லாருமே சேர்றாங்க. இவங்களாம் சேர்ந்துருப்பாங்கன்னு நினச்சவங்க எல்லாமே பெரிய மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுது. இது எல்லாத்துக்கும் மேலே தமிழக அரசியல் வந்து ஒரு கரெக்டான பாயிண்டில் இன்றைக்கி நிற்குதுன்னு நம்ம நினைக்கலாம். தட் இஸ் ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கே. அதாவது இத்தனை வருஷம் இந்த அரசியல் எப்படி இருந்ததோ அதே போல் மீண்டும் இந்த ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கே அப்படின்றத களம் மாறி இருக்கு. ஏடிஎம்கே கூட்டணியில் பாஜக இணைந்து பாஜக ஒரு பெரிய என்டிஏவை கட்டமைச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய கெஸ்ட் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 times எம்எல்ஏ. அதாவது அந்த சட்டமன்ற தொகுதியில் அவங்க குடும்பத்தையோ இல்லை அவங்களுக்கு தெரியாத ஆளே கிடையாது அப்படின்றது தான் உண்மை. ரொம்ப போல்டான லேடி அப்படின்னு தான் சொல்லலாம். நான்லாம் பார்த்துருக்கேன். ஒரு வாட்டி நான் சட்டசபையில் வந்து கெஸ்ட்டாக போய் பார்க்கும்போது மேடம் எழுந்து பேசுகிறத நான் ஒரு வாட்டி பார்த்துருக்கேன். வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி. எல்லாத்துக்கும் மேலே எனக்கு தெரிஞ்சு 2 பேரை தான் வந்து ஜெயலலிதா அம்மா வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி மேனரில் நடத்தியிருக்காங்க அப்படின்னா அதை மாற்றுக் கட்சியினரை. ஒன்று தமிழிசை சவுந்தரராஜன் மேடம் வந்து இதுக்கு பிஜேபிக்கு வந்து தலைவி ஆனபோது தமிழக பாஜக தலைவராகும்போது அதுக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. இன்னொருத்தவங்களை வந்து சட்டசபையில் எப்போ பார்த்தாலும் ரொம்ப அன்போட அரவணைப்போட, இன்ஃபேக்ட் ஒரு படி மேலே போனால் அவங்களோட செல்ல பிள்ளையாகவே அவங்க வச்சுருந்தாங்க. வேறு யாரும் இல்லை, இன்றைய சிறப்பு இருந்தது விஜயதாரணி மேடம். மேம் வணக்கம். வணக்கம். வணக்கம் மேம். நிறைய அரசியல் பேச போகிறோம். பட்டு ஜெயலலிதா மேடம் மாதிரி ஒருத்தவங்க வந்து ஒரு அப்போசிஷன் பார்ட்டி, அது அவங்களுக்கும் காங்கிரஸுக்கும் என்றைக்குமே வந்து ஒரு ஏன்னா நீங்கள் எப்போவுமே யுவர் டுவர்ட்ஸ் டிஎம்கே தான் நிறைய இடம். அப்படி இருக்கும்போது உங்கள் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் ஒரு இது இருந்தது. அதுக்கு என்ன காரணம்? இல்லை, அவங்க வந்து உண்மையாகவே வந்து ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அவங்க வந்து பெண்கள் வந்து அதிகமாக அரசியலில் ஜொலிக்கிறத அவங்க எப்பயுமே விரும்புவாங்க. அவங்களே ஒரு பெரிய பெண் ஆளுமை. அந்த பெண்கள் அரசியல் பேசுவது, பெண்கள் அரசியல் தளத்தில் பயணிப்பது, வீரமாக பயணிப்பது, தயக்கம் இல்லாமல் அச்சமில்லாமல் பயணிப்பது, இதையெல்லாம் வந்து அவங்க வந்து தன்னையே அவங்கள பார்த்து தான் அவங்க நினச்சிக்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர். அதனால் அவங்கள்ட்டேருந்து எனக்கு கிடைச்ச என்கரேஜ்மெண்ட் வந்து பெரிய என்கரேஜ்மெண்ட்டு. அவங்க ரொம்ப ஊக்கப்படுத்துவாங்க. அது உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு படி என்னை பேச அனுமதிப்பது, எதிர்க்கட்சி வரிசையில் தான் உட்காந்துருக்கேன், பேச அனுமதிப்பாங்க. பல நேரங்களில் ஸ்பீக்கர் அனுமதிக்காத போது கூட அம்மையார் வந்து நான் இப்போ அவங்க பெர்மிஷனை அப்படி கேட்பேன், அப்போ அலோவ் பண்ணிவிடுவாங்க. அப்படி அந்த என்னுடைய தொகுதி பற்றியும் மாவட்டம் பற்றியும் தமிழக மக்களை பற்றியும் பேசுகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக அம்மையார் ஜெயலலிதா டைமில் தான் எனக்கு கிடச்சிது. அதே நேரம் இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் என் தொகுதிக்கு வேணுங்கிற நிறைய விஷயங்களை அவங்க பீரியடில் செஞ்சு முடித்தாங்க. குறிப்பாக 2011லேருந்து 2018 வரை அவங்க பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் என் தொகுதியில் நிறைய நிதிகள் ஒதுக்கப்பட்டது, நிறைய பணிகள் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் அண்ணன் எடப்பாடியார் வந்த பிறகு அந்த பணிகள் தொடர்ந்து செய்யப்பட்டது, அலாட்மெண்ட்டும் நிறைய வந்தது. ஸோ எதிர்க்கட்சி வரிசையில் இருந்தாலும் என்னோட தொகுதிக்கு அவங்க அதிகமாக கொண்டு சேர்த்தவர்கள்ங்கிற பெருமை என்றைக்குமே அவங்களை சாரும். அதில் மாற்றுக்கருத்தில் நான் நிறைய சட்டமன்றத்தில் நான் பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி தந்திருக்காங்க. அது என்னைக்கு எனக்கு வந்து ஒரு எப்பயுமே ஒரு குட் நோட் அவங்க மேலே இருக்கிறதுக்கான காரணம் அது மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில்
எனக்கு என் மூலமாக கொண்டு சேர்ப்பதில் அவங்க உதவியாக இருந்தாங்கங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஆறுதலை தந்துச்சு. ஓகே. மேம் 2024ல் ஒரு ஷாக்கிங் நியூஸ் வருது. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அது ஷாக்கிங் கிடையாது, உங்களுக்கு அது குட் நியூஸ் தான். பட் வெளியில் இருக்கிறவங்களாம் விஜயதாரணி அவர்கள் வந்து காங்கிரஸ் விட்டு வெளியில் வராங்க அப்படின்னு அது அரசு 20 நாளாகவே சொல்லப்பட்டது. குறிப்பாக செல்வபெருந்தகை அவர் தலைவர் ஆனதுக்கு அப்புறத்துலேருந்தே அது இப்போ வந்துருவாங்க அப்போ வந்துருவாங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ நான் எதிர்பார்த்தது என்னென்னா வந்து ஒரு ஏடிஎம்கேல அவங்க சேர்ந்துருவாங்க. ஏன்னா 2016லேயே வந்து அது சொல்லப்பட்டது, இன்னும் கொஞ்ச நாளில் அவங்க ஏடிஎம்கேல சேர போகிறாங்க அப்படின்ட்டு. பட் யூ சோஸ் பிஜேபி. அதாவது 3வது பெரிய கட்சி, அதில் டவுட்டே கிடையாது. நம்ம ஸ்டேட்டை பொறுத்தவரை 3வது பெரிய கட்சி, நேஷனல் வைஸ் உலகத்திலே பெரிய கட்சி, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பட் அதிமுக திமுக இல்லாமல் நீங்கள் பாஜக சூஸ் பண்ணதுக்கு என்ன காரணம்? இல்லை, அது வந்து ஒரு ஏற்கனவே காங்கிரஸுங்கிற ஒரு தேசிய கட்சியில் பயணித்தவன் நான். அதனால் இன்னும் ஒரு தேசிய கட்சி என்று எடுத்துக்கொண்டால் அது நிச்சயமாக வந்து பாஜக இருக்குது, கம்யூனிஸ்ட் இருக்குது. கம்யூனிஸ்ட்டு அவங்கள சூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா அவங்களோட பயணிக்க முடியாது. அவங்க காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, வேறு தேசிய கட்சிகள் பெருசாக தமிழ்நாட்டில் பேசக்கூடிய அளவுக்கு தேசிய கட்சிகள், அதுவும் தேசியத்தை விரும்பக்கூடிய உண்மையான கட்சிகளாகவும் இருக்கணும். அப்படிப்பட்ட கட்சியாக தான் நம்ம சூஸ் பண்ணோன்னு நினச்சேன். அந்த இடத்துல தான் பாஜக வந்து தேச நலனின் அக்கறை கொண்ட கட்சி. பிரதமர் மோடி அவர்களுடைய அந்த தேசப்பற்று, நாட்டின் வளர்ச்சியை அவர் கண்காணிக்கிற விதம், நாட்டின் வளர்ச்சிக்காக பாஜக செய்திருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள், பல மாநிலங்களில் பாஜக ஆட்சி நிறுவுவதற்கான அவங்களுடைய திட்டங்கள், இது மாதிரி நிறைய விஷயங்கள் என்னை வந்து அவங்க பக்கம் திரும்பி பார்க்க வைத்தது. அது ஒரு பெரிய காரணம். தேசிய கட்சிங்கிறது ஒரு பெரிய காரணம் நான் மாறி வந்ததுக்கு. ஓகே, பாஜகவில். ஓகே மேம், கம்மிங் டு கரண்ட் பாலிடிக்ஸ் நம்ம நிச்சயமாக பேசி தான் ஆகணும். கான்ஃபிடண்ட்டாக இருக்கீங்களா இந்தியா ஜெயிச்சிரும்ட்டு? நிச்சயமாக. நல்ல ஒரு கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி. அதிமுக பாஜக ரெண்டுமே இப்போ பலம் பொருந்திய கட்சிகள். 31 ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சி புரிந்த கட்சி அதிமுக தமிழ்நாட்டில். அதே மாதிரி தொடர்ந்து 3 முறை ஆட்சியில் பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி, பாஜக ஆட்சி நடைபெற்று கொண்டு இருக்குது மத்தியில். அது மாதிரி ஏற்கனவே திரு வாஜ்பாய் அவர்கள் காலத்திலையும் பாஜக ஒரு பெரிய வளர்ச்சியை கண்டது. அதன் பின்னர் பிரதமர் மோடி அவர்களுடைய காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி, 20க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் ஜெயித்த ஒரு கட்சி. அந்த ஒரு அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் பாஜக ஆரவாரம் இல்லாமல் வளர்ந்து கொண்டிருக்கிற கட்சி. ஒரு அமைதியான வளர்ச்சின்னு சொல்லலாம். பெரிய ஆரவாரம் இல்லை. ஆனால் திமுக எடுத்தாலும் பாஜகவை தான் எதிரியாக பார்க்குறாங்க. அதே மாதிரி தாவேக்காவை எடுத்தால் பாஜகவை எதிரியாக பார்க்குறாங்க. நாம் தமிழர் எடுத்தால் பாஜகவை எதிரியாக பார்க்குறாங்க. எல்லாரும் எதிரியாக பார்க்குறாங்கன்னா அப்போ அது ஒரு முக்கியமான கட்சி. ஸோ இவங்க எல்லாருக்கும் ஒரு எதிரி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதே நேரம் இவங்க எல்லாரும் கொள்கை எதிரியாக தான் பார்க்குறாங்களே தவிர உண்மையான எதிரி திமுக. அதை வந்து உறுதிப்படுத்துகிறது நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி. அதே மாதிரி நாம் தமிழரும் திமுகவை தான் எதிரியாக பார்க்குறாங்க. அரசியல் எதிரிங்கிறத விட இந்த ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டிய எதிரி அப்படிங்கிறத தாவேக்காவும் பார்க்குறாங்க. விஜயோடைய தாவேக்கா, நாம் தமிழர், இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டிய ஒரு எதிரி திமுக தான், ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லி அப்படி பார்க்குறாங்க. ஸோ என்ன தான் பாஜக மேலே கொள்கை விரோத போக்கோடு அவங்க பேசினா கூட இந்த கொள்கையெல்லாம் வந்து பல விஷயங்களுக்காக காம்ப்ரமைஸ் ஆகக்கூடிய ஒன்று தான். அது ஒரு விஷயம் இல்லைங்கிறது மக்களே புரிந்து கொள்வார்கள். நல்ல நன்மைகளை மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் பட்சத்தில் அங்கே கொள்கை நிலைப்பாடு இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. மக்கள் தேவையான விஷயத்தை எடுத்துக்குவாங்க. அப்படி தமிழக மக்களுக்கு நன்றாக தெரியும் எது தேவை. கரண்ட் பில் குறையணும் அப்படின்னா யாரை எதிர்க்கணும், சொத்து வரி குறையணுன்னா யாரை எதிர்க்கணும், அதே மாதிரி வாட்டர் பில்லு குறையணுன்னா யாரை எதிர்க்கணும், அது மாதிரி தமிழ்நாட்டில் விலைவாசி குறையணுன்னா யாரை எதிர்க்கணும். இதை மாதிரி சாலைகளில் எவ்வளோ விபத்துகள், எல்லாம் குண்டும் குழியுமான சாலைகளில் விழுந்து இறந்து போகிறாங்க. இந்த விடியா ஆட்சி, திமுக ஆட்சி, இந்த ஆட்சிக்கு இதெல்லாமே சாட்சியாக இருக்குது.
இந்த சாலைகளாக இருக்கட்டும், விபத்துகளாக இருக்கட்டும், மரணங்களாக இருக்கட்டும், பாலியல் வன்கொடுமையாக இருக்கட்டும், டாஸ்மாக்னால் உள்ள தொந்தரவுகளாக இருக்கட்டும், சிறுவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாவதாக இருக்கட்டும், அது எல்லாமே இந்த விடிய ஆட்சியோடைய சாட்சிகள் தான். ஆகையால் என்னை பொறுத்தவரை திமுக என்ற தீய சக்தி அகற்றப்பட வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளோடு எல்லா கட்சிகளும் பாஜகவை நோக்கி அவங்க கொள்கை எதிரின்ட்டு அம்புகளை வீசினா கூட அது ஒரு ஃபார்மாலிட்டி. ஆனால் அதே நேரம் உண்மையாகவே அவர்கள் எதிர்ப்பது திமுக ஆட்சியை தான், திமுக அகற்றப்பட வேண்டும் என்ற ஒரு ஒற்றை குறிக்கோளோடு தான் எல்லாருமே பயணிக்கிறாங்க. அந்த இடத்துல பாஜக மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. ஏனென்றால் திமுகவுக்கு பயமே பாஜகவை தான். திமுகவுக்கு பாஜகனா பயம் அப்படின்றீங்க. ஆனால் முதல்வர் அவர்கள் வந்து முழு பாலிடிக்ஸே வந்து அவர் என்ன பண்ணேன்னு சொல்லி பாலிடிக்ஸ் பண்ணுறதில்ல. பாஜக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு. அவரோட முழு பாலிடிக்ஸே பாஜக எதிர்ப்பு நோக்கி தான் இருக்குது. அந்த பாஜக எதிர்ப்பு அவங்க வெற்றியும் தேடி கொடுத்துருக்கு. 19 தேடி கொடுத்துருக்கு, 21 தேடி கொடுத்துருக்கு, 24 தேடி கொடுத்துருக்கு. உங்களை எதிர்த்தாலே ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அவங்க என்ன பண்ணுறாங்களோ பண்ணலையோ, நீங்கள் நிறைய விஷயம் பண்ணலன்னு நீங்கள் சொன்னீங்க. பட் இவங்க என்ன பண்ணுறோமோ பண்ணலையோ, பிஜேபி எதிர்த்தா நம்ம நிச்சயம் விக்ட்ரி அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து திமுக வந்து நிலைநாட்டியிருக்குன்னு தான் பார்க்கணும். அவங்க நிலைநாட்ட முயற்சி பண்ணுறாங்க. இந்த தடவை மக்கள் புரிந்து கொள்வாருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அந்த அளவில் வந்து திமுகவுடைய ஊழல் என்பது வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டிருக்கு. இன்றைக்கி எந்த அளவுக்கு ஒரு குடும்பம் ஊழல் செஞ்சு கொண்டு இருக்கிறது. 23 லட்சம் கோடி ஊழல் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. 4 லட்சம் கோடிக்கு புகார் மனுவே அளிச்சிருக்காங்க கவர்னர்கிட்ட. அப்படி 23 லட்சம் கோடிக்கான திட்டங்கள் மீதான ஊழல் அப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த எலெக்ஷனுக்கே அவங்க வந்து நிறைய ஃபண்டு செலவு பண்ண போகிறாங்க அப்படிலாம் பேசுகிறாங்க. அப்படிலாம் பார்க்க போனால் இதெல்லாம் உண்மையாக இருந்தால் ஒருவேளை நிச்சயமாக இது வந்து மக்களுடைய வரி பணம் தானே. அந்த அளவில் வந்து இந்த விஷயத்தில் வந்து திமுக மீது மிகப்பெரிய ஒரு ஆன்டி இன்கம்பன்சி மக்கள்கிட்ட உருவாயிருக்கு. அது வந்து ஒரு பெரிய காரணியாக அமையுங்கிறது இந்த தேர்தலில் ஒரு பெரிய காரணியாக அமையும். வெறும் பாஜக எதிர்ப்பை மட்டும் வச்சுட்டு இவங்க வந்து நேரு மீது கொடுக்கப்பட்ட புகார்களோ இல்லை நிறைய ஊழல் புகார்கள் இந்த வழக்காடு மன்றங்களில் நிறைய அமைச்சர்கள் மேலே இருக்குது. அப்போ அதையெல்லாம் வந்து மூடி மறைச்சிட முடியாது. மக்களுக்கு இதெல்லாம் தெரியும். இதையும் தாண்டி அவங்க வந்து பணம் கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்காங்க. அது ஒன்று தான் வந்து இப்போ மக்கள் வந்து ரொம்ப சுதாரிப்பாக இருக்கணுங்கிறது என்னுடைய பார்வை. நீங்கள் பணம் கொடுக்க மாட்டீங்க? இல்லை, நான் இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது. நீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி வேற, உங்களுடைய பண்பாடு வேற. நீங்கள் வந்து யூஆர் கம்மிங் ஃப்ரம் அ வெரி ஹெரிட்டேஜ் ஃபேமிலி. தேசத்துக்காக உங்கள் குடும்பமே வந்து அவ்வளோ உழைச்சிருக்கு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்டிஏ கூட்டணியில் யாரும் பணம் வர மாட்டேன்றீங்க? இல்லை, அது ரொம்ப குறைவாக தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். கொடுக்குறதே கஷ்டமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் திமுக ரொம்ப வசதியோடு கொடுப்பாங்க. ஏன்னா வசதியாக இருக்காங்க, அதனால் வசதியோடு கொடுப்பாங்க. இங்கே நெருக்கடியாக இருக்கும், அதனால் கொடுக்குறதுல கஷ்டம் இருக்கலாம் ஒருவேளை, தெரியல. அது எனக்கு அதை பற்றி எனக்கு சரியாக சொல்ல தெரியல. குறிப்பாக ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுங்கிறது திமுகவுக்கு ரொம்ப வசதியான ஒன்றாக இருக்கும் இந்த முறை. ஏன்னா அவங்க அந்த 5 ஆண்டு காலத்தில் அவங்க வருமானங்கிறது எங்கேயோ இருக்குது. அதனால் அதுதான் வந்து இந்த வாக்குகளை ஏதாவது செய்யுமோங்கிற ஒரு அச்சம் இருக்குது. அதையும் தாண்டி இளைஞர்கள் மத்தியில் ஒரு வேறு விதமான ஒரு எழுச்சி இருக்குது. அதெல்லாம் வந்து வாக்குகளாக மாறும்பொழுது நிச்சயமாக ஒரு மாற்றம் இருக்கும். அதே மாதிரி ஒரு அரசியலை கரெக்டாக மக்கள் புரிந்து கொண்டு தங்களை துன்புறுத்தக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது சரியாக இந்த ஆட்சி அதை வந்து கவனிக்கலை, போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தலை, இது மாதிரி பல்வேறு காரணங்களுக்காக திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். இல்லை, நீங்கள் சொல்கிற மாற்றம் ஏற்படலாம். நீங்கள் சொல்கிற இளைஞர்கள் எழுச்சி எடுத்திருக்காங்க, போதை அதெல்லாம் சொல்கிறீங்க, பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய இது இருக்குன்னு சொல்கிறீங்க. ஏன் நேற்று கூட பீகாரை சேர்ந்த 3 பேரை ரொம்ப அசால்ட்டாக கொலை பண்ணி ஒரு குப்பை தொட்டு கிடங்களை தரமணியில் போட்டிருக்காங்க அப்படின்லாம் நியூஸ் வருது. பட் நீங்கள் அந்த கூட்டணிக்கு வாக்களிக்கணும், அதாவது திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கணும், அது ஒன்று தான் ஆப்ஷன். பட் திமுக வேண்டாம்னு நினச்சா இன்னைக்கு காலத்தில் வந்து 3 பெரிய ஆப்ஷன் இருக்கே. என்டிஏ ஒரு ஆப்ஷன், சீமான் ஒரு ஆப்ஷன்,
டிவிக்கே ஒரு ஆப்ஷன். இந்த 3 ஆப்ஷன்லேருந்து எல்லாம் எனக்கு தான் ஓட்டு போடுவாங்க நீங்கள் எப்படி வந்து நம்பலாம்? இல்ல அப்படி அதாவது திமுகவுக்கு எதிர்நிலையில் இருக்கும் வாக்குகளை நீங்க சொல்றீங்க. அது பிரியுதுங்கிறத நீங்க சொல்ல வர்றீங்க. கரெக்ட். அப்படிதான் சொல்ல வர்றீங்க. அதாவது என்டிஏங்கிற அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணி வந்து அதிமுக வந்து ஆட்சியில இருந்திருக்காங்க. பல ஆண்டு காலம் நெறைய விஷயங்கள கொண்டு சேர்த்திருக்கிறாங்க. அது அம்மா உணவகமா இருக்கட்டும், அம்மா மினி கிளினிக்கா இருக்கட்டும், லேப்டாப் வழங்கும் திட்டம் மாணவர்களுக்கு தொடர்ந்து குடுத்துட்டு இருந்தாங்க எல்லா வருஷமும். இப்ப இந்த 5 வருஷமா ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு குடுக்கவே இல்ல. இது மாதிரி நெறைய ஓஏபி பென்ஷனா இருக்கட்டும், நான் அ அதிமுக காலத்தில அதிகமான பென்ஷன் நெறைய என் தொகுதியிலாம் வாங்கி குடுத்துருக்கேன். அதே மாரி தாலிக்கு தங்கம் திட்டம். நானே ரெஜிஸ்டர் பண்ணி இவங்களுக்கு எல்லாருக்கும் யார் யார் திருமணம் ஆயிருக்கோ, ஆகப்போகுதோ அவங்களது இதெல்லாம் குடுத்து, டீட்டெயில்ஸ் குடுத்து, நெறைய பேருக்கு நானே சப்போர்ட் பண்ணி வாங்கி குடுத்துருக்கேன். அப்படி நெறைய திட்டங்கள் வந்து மக்களை சென்றடைஞ்சிருக்கு. அந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் வந்து மக்களை சென்றடைவதற்கு ஒரு காரணியா இருந்த அதிமுகவோட கூட்டணியில இருக்கக்கூடிய பாஜகவும் இணைந்து இன்னும் பல்வேறு கட்சிகள் இணைந்த ஒரு நல்ல கூட்டணி அமைஞ்சிருக்கு. ஒரு மாற்று என்பது இவர்களுக்கு திமுகவுக்கு மாற்று என்பது அதிமுக கூட்டணி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுக்குள்ள மக்கள் போவாங்கங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஏற்கனவே ஆட்சியில் இருந்த கட்சிங்கிறதுனால. ஸோ அப்ப நீங்கள் சொல்றது புதியதா பார்த்தீங்கன்னா வந்த மக்கள் கட்சி வந்து தெளிவாயிட்டாங்க. மக்கள் மக்கள் வந்து தெளிவாயிட்டாங்க. தெளிவா இருக்காங்க. ஜெயிக்கிற அணியா வந்து அதிமுக இருக்குன்னு. இருக்கு. ஏன்னா ஒரு ஒரு மாற்று என்பது அதிமுகவா தான் இருக்கும். அவங்களுக்கு தான் ஆட்சி அனுபவத்தில் அதிகாரத்தில் இருந்து அவங்களுக்கு தான் அனுபவம் இருக்கிறது. அப்போ அவங்களுக்கு அந்த வாக்க வந்து அவங்களுக்கு குடுத்தா பெட்டர்ன்னு நினைப்பாங்க. 3 ஆப்ஷன் இருந்தா கூட இதுவரைக்கும் சீமானுக்கு அப்படி ஒரு ஆப்ஷன மக்கள் தரல. பல ஆண்டு காலம் அவரும் போராடிட்டு இருக்காரு. அவர் தரல. அது மாரி புதிதா வந்த விஜய்க்கு நிச்சயமா இளைஞர்கள் மத்தியில ஒரு வாய்ப்பு இருக்கும்னு பேசப்படுகிறது. அது என்னங்கிறது இனிமே தான் நமக்கு புலப்படும். அது இதுவரைக்கும் கன்ஃபார்ம்டா தெரியல. அந்த வோட் பேங்க் என்னவா இருக்குங்கிறது இன்னும் கன்ஃபார்மா தெரியல. அந்த பட்சத்தில ஏற்கனவே ப அனுபவத்தில் இருந்த ஒரு ஆட்சி வந்து அதிமுக ஆட்சி. அவர்களுக்கு வாக்களிக்க தான் சரியா இருக்கும். அப்படிங்கிறத மக்கள் வந்து 3ஆ இருந்தா கூட சாய்ஸ் வில் பி திஸ். அப்படிதான் இருக்கும். அநேகமா அப்படிதான் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதையும் மீறி சில வாக்குகள் அங்கங்க கொஞ்சம் போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கட்சிகள் ஆரம்பிச்சிருக்காங்க. நிச்சயமா கொஞ்சம் வாக்குகள் எல்லாம் பிற கட்சிகளுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா ஜெயிக்கிற இடத்துல அதிமுக தலைமையிலான கூட்டணி, என்டிஏ கூட்டணி தான் இருக்குங்கிறது என்னுடைய பார்வை. மேம், நீங்கள் ஒரு உமனா, நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கீங்க. ஸோ யூஆர் ஆல்வேஸ் எ ரெப்ரசன்டேட்டிவ் தான். பெண்கள் மீது இந்த ஆட்சி வந்து நாங்கள் நிறையா பண்ணியிருக்கோம், பெண்களுக்காக நிறையா பண்ணியிருக்கோம், ரூ. 1000 கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து முதல்வர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பெண்களுக்கு சாதகமான அரசாக இருந்திருக்காது? இல்ல அவங்க வந்து ஆட்சிக்கு வரும்பொழுதே வந்து அந்த வந்த உடனேயே அந்த முதல் ஆண்டே எல்லாத்தையுமே பண்ணி 5 வருஷம் பண்ணியிருந்தாங்கன்னா பரவாயில்ல. ஆட்சிக்கு வந்து 3 வருஷத்துக்கு அப்புறமா அந்த எலெக்ஷன் ஃபீவர் லேட்டாக ஸ்டார்ட் ஆகும்போது மகளிர் உரிமை தொகை தரோன்ட்டு ரூ. 1000 ஆரம்பித்தாங்க. அதுவும் எல்லாருக்கும் கிடையாது, குறிப்பிட்ட சிலருக்குன்னாங்க. மீண்டும் கொஞ்சம் பேருக்கு கொடுத்தாங்க. ஆனால் எல்லாருக்கும் கொடுக்கல. இதில் ரூ. 1000 கொடுக்குறோன்னாங்க. இந்த ரூ. 1000 கொடுத்துட்டு ஒரு மாசத்துல கரண்ட் பில் வடிவத்திலையும், இந்த சொத்து வரி வடிவத்திலையும், பத்திரப்பதிவு போன்ற அது போன்ற டாஸ்மாக் இந்த வடிவத்தில் இந்த காசை திருப்பி வாங்கிடுறாங்க. 5000 பிடுங்கிடுறாங்க ஒரு வீட்டில் இருந்தோம். 1000 கொடுத்துட்டு ரூ. 5000 பிடுங்கினா அப்போ அது என்ன, அந்த ரூ. 1000க்கு என்ன மதிப்பு? அதே மாதிரி இலவச பேருந்துன்னாங்க. அந்த இலவச பேருந்தெல்லாம் ஓட்ட உடசல் பேருந்து எல்லாத்தையுமே இலவசத்தில் போடுறோன்னு சொல்லிட்டு அது விமர்சனம் வேறு பண்ணுறாங்க. பொம்பளைங்க நீங்களாம் இலவசமாக போகிறீங்களா, ஓசியா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அவமானத்தை பார்த்தா ஓசி பஸ்ஸில் நாங்கள் ஏறவே வேண்டான்னு பெண்கள்லாம் சொல்லிட்டாங்க. அப்படி நடந்த நிகழ்வுகள்லாம் நம்ம பார்க்க முடிந்த ஒன்று தான். அப்படி பல்வேறு விஷயங்கள் இந்த திமுக ஆட்சியில் நடந்ததை மக்கள் விரும்பலைங்கிறது தான் இந்த இந்த பார்வை. ஆனால் அதுக்கு நிகரான ஒரு அதற்கும் மேற்பட்ட ஒரு தேர்தல் வாக்குறுதியை, முதற்கட்ட வாக்குறுதியை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கொடுத்துருக்காங்க. மகளிர் உரிமை தொகை 2000 அனைத்து பெண்களுக்கும் கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாரு. அது போக ஆண்களுக்கும் இலவச பேருந்து, அதாவது முழுமையாக பேருந்துகள் இலவசமாக்கப்படுங்கிறது தான் அதோடைய மீனிங். அப்படி அதுக்குண்டான திட்டங்களும் நிதி நிர்வாகமும் இதுக்கேற்ற மாதிரி செய்யப்படும். இப்போ நிதி நிர்வாகம் சரி கிடையாது. ஊழலில் நிறைய காசு வெளியில் போயிடுது. அதனால் என்னென்னா திமுக ஆட்சியில்
இந்த பற்றாக்குறை ஏற்படுது, கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. அதனால தான் கடன் அதிகமாயிருச்சு தமிழ்நாட்டுக்கு. இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கிய மாநிலத்தில் முதல்ல இருக்கிறது தமிழ்நாடு தான். அதை காங்கிரஸ்காரர்களே வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இதை அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்களே வெளிப்படுத்தியிருக்காங்க, திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களே. அப்படி இந்த கடன் வாங்கிறது கட்டாய சூழ்நிலை ஏற்படுது, ஊழல் தான் காரணம். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிதி நிர்வாகம் சரியில்லை, சட்ட நிர்வாகம் சரியில்லை திமுக ஆட்சியில். ஆனால் இதையே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அதே இலவசத்தை 2 மடங்காக கொடுத்தா கூட நிதி நிர்வாகத்தை சரியாக செய்து ஊழலற்ற நிதி நிர்வாகத்தை வழங்குவாங்க, சட்ட ரீதியான நிர்வாகத்தை ஒழுங்காக வழங்குவார்களே. ஆனால் நிச்சயமாக இதெல்லாம் சாத்தியம்தான்னு அவர் சொல்லியிருக்கார். அதாவது பாலியல் வன்கொடுமையை பொறுத்தவரை அதற்கு எந்த நடவடிக்கையும் சரியான நடவடிக்கை எடுக்காத ஒரு சூழ்நிலை தான் திமுக ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா அதிகமான பாலியல் துன்புறுத்தல் வன்கொடுமை நடக்கிறது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில். அப்படிங்கிறது காரணம் என்னென்னா போதை புழக்கம் அதிகமாயிருச்சு. போதை புழக்கத்தினால அது டாஸ்மாக் மூலமாக வரக்கூடிய மதுபானங்களாக இருக்கட்டும், இல்லை பல்வேறு போதை பழக்கங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் இளைஞர்கள் மட்டும் இன்னும் நாச வேலை செய்பவர்கள் இவர்கள் எல்லார்ட்டையும் அதிகமான புழக்கம் இருக்கிறதுனால பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக இருக்குது. இதை திமுக அரசு கட்டுப்படுத்த தவறிவிட்டது. இதனால் சட்டம் ஒழுங்கு பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த தவறிய இந்த அரசு கிட்டத்தட்ட 55% பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. 33% போக்சோ சட்டத்தின் கீழ் உள்ள வழக்குகள் அதிகமாகிருக்கு. அப்படிங்கிற குற்றங்கள் அதிகமாகிருக்கு. குழந்தைகள் மீதான வன்முறை இதெல்லாமே ஆளுநர் அவர்களும் சுட்டி காமிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எந்த ஆதாயமும் இல்லை, அவங்க இழக்கிறதுக்கு தான் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பாதுகாப்பும் இல்லை. இதுதான் உண்மையான சூழ்நிலை. ஆகையால் இந்த ஆட்சி என்பது நிச்சயமாக பெண்களுக்கு எதிரான ஆட்சியாக தான் நான் பார்க்குறேன். மேம், பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு போனதுக்கப்புறம் ஒரு மீட்டிங்கில் முந்தானேத்தி முதலமைச்சர் சொல்கிறார், டபுள் இன்ஜின் இல்லை டப்பா இன்ஜின் அப்படின்னு வார்த்தையை சொல்கிறார். டபுள் இன்ஜின் சர்க்கார் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தருது ஒரு மாநிலத்துக்கு அப்படின்றது என்டிஏவோட தரப்பாக இருக்குது. ஆனால் அந்த டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜின் முதலமைச்சர் சொல்கிறார். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப மாண்பற்ற முறையில் பிரதமர் அவர்களுடைய பேச்சை கொச்சைப்படுத்தி மாண்பற்ற முறையில் பேசுனதா முதலமைச்சர் பேசுனதா நான் பார்க்குறேன். ரொம்ப இவ்வளோ தரக்குறைவாக இவ்வளோ மாண்பு இல்லாத ஒரு விமர்சனத்தை நீங்கள் மட்டும் சிஎம்சின்னு சொல்லலாமா? கரப்ஷன் கிரைம் மாஃபியா கவர்மெண்ட் சொல்லலாம். கரப்ஷன் மாஃபியா கிரைம் சிஎம்சின்னு அவர் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள விமர்சனத்தை, தரமான விமர்சனத்தை வச்சாங்கன்னா அது நம்ம அதுக்கு பதில் சொல்லலாம். நீங்கள் ஒரு சாதாரண ஒரு மேடைகளில் அடிமட்ட தொண்டன் பேசுகிற மாதிரி விமர்சனங்களை முதலமைச்சர் வைக்கிறத ஒரு மாண்பு குறைவாக நான் பார்க்குறேன். அந்த இடத்துல அப்போ நாமளும் டிஎம்கேங்கிறது டப்பா முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு போயிடலாம்ல. நிச்சயமாக சொல்லலாம். அந்த மாதிரி இதுக்கு பேரே வசதியாக இருக்குது, டப்பா முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி அப்படி வசதியாக பேரை வச்சிடலாம், மாற்றி வைக்கலாம். ஆகையால் என்னை பொறுத்தவரை மாண்பற்ற முறையில் பேசணுன்னா எப்படி வேணால் பேசலாம் இப்படிலாம். ஆனால் எனக்கு இதெல்லாம் விருப்பமே கிடையாது. இதை மாதிரி சொல்கிறதோ பேசுகிறதோ நமக்கெல்லாம் விருப்பம் இல்லை. ஆனால் இப்போ முதலமைச்சரே சொல்லும்போது நம்மளும் சொல்லலாம் இல்லையா, இதில் என்ன தவறு இருக்குன்னு நம்மளும் சொல்கிறோம். ஆனால் டபுள் இன்ஜின் சர்க்காருங்கிறதுல அர்த்தம் இருக்குது. அது என்ன சொல்ல வராருன்னா, நீங்கள் மத்தியில் ஆளும் அரசும் மாநிலத்தில் அரசும் ஒரே இணக்கமான மனநிலையோடு இருந்தால் கொண்டு சேர்க்க வேண்டிய நிதிகளை முறையாக கொண்டு சேர்த்து அவைகளை முறையான பயன்பாட்டிற்கு கொண்டு சேர்க்க முடியும். இம்ப்ளிமெண்டேஷன் வில் பி பர்ஃபெக்ட். இவங்க நிதிகளை வாங்குறாங்க, திமுக நிதிகள் வாங்குது, அந்த நிதிகளை முறையாக அந்த பயன்பாட்டிற்கு கொண்டு போகிறதில்ல. அதே மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் சைட்லேயும் நிறைய குறைபாடு இருக்குது, நிறைய ஊழல் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தியிலிருந்து பல்வேறு நிதிகள் வழங்கப்பட வேண்டிய நிதிகள் இந்த கூறுகளை நிறைவேற்றினா வழங்கலாம்னு சொல்லக்கூடிய திட்டங்களை அந்த கூறுகளை நிறைவேற்றாமல் அதை வாங்காமல் விட்டுறாங்க. சில நிதிகள் திரும்பி போயிடுது. எஸ்சி எஸ்டி சமூகத்தினருக்கான சில நிதிகள் சில ஆண்டுகளில் திரும்பி போயிருக்கு இந்த ஆட்சியில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல்வி நிதி கூட
இவங்க வந்து சில கூறுகளை நிறைவேற்றாதனால அந்த நிதிகளை பெற முடியாமல் தமிழ்நாட்டில் பல்வேறு பெரிய பள்ளிகள்லாம் வந்து சென்ட்ரல் சிலபஸோட இலவசமாக படிக்கக்கூடிய பள்ளிகள் வந்து திறக்கப்படாமல் இருக்குது. அதனால தான் வந்து உச்சநீதிமன்றமே நவோதயா பள்ளிகளுக்கு 12 இடத்துல நீங்கள் ஆய்வு செய்து அந்த இட ஆய்வு அறிக்கையை சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இந்த பள்ளிகள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய சிலபஸ் இருக்கும், ஆனால் இலவசமாக தரம் வாய்ந்த கல்வி நிறுவனங்களாக வந்துடும். சிபிஎஸ்சி எஜுகேஷன் ஜீரோ காஸ்ட். அப்படி இருக்கும்போது அதை வந்து இங்கே கொண்டு விடாமல் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் தான் இதுக்கு அடிகோலாக இருக்குது. இந்த அரசியல் இவங்களோட திமுக கட்சி ஆட்சியில் இருக்கணுங்கிறதுக்காக இவங்க இதை அடிகோலாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பள்ளிகள் சென்ட்ரல் சிலபஸோட பள்ளிகள் வந்துடக்கூடாது, அதிகமான மாணவர்கள் நல்லா படித்து முன்னேறி நாடு முழுக்க போய் பணியாற்ற போயிடுவாங்க, அந்த மாதிரி ஆயிடக்கூடாது, உலகம் முழுக்க நம்முடைய மாணவர்கள் போவதற்கான வாய்ப்புகள்லாம் தடுக்கப்படுகிறது. அப்படி இது நமக்கு தான் தீங்காக இருக்குது. இது திமுகவினருக்கும் ஆட்சியில் வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்குது. நம்ம அவங்க சொல்கிறத கேட்டுட்டு நம்ம ஓட்டு போட்டே இருக்கிறோம். அதனால் அவங்க வந்து நமக்கு வர வேண்டிய நிறைய விஷயங்களை தடுத்துட்டே இருக்காங்க. நம்ம பிள்ளைகள் வளர்ந்து நல்லபடியாக ஆகி உயர்ந்த இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது. இலவசமாக கல்வியை வந்து நமக்கு மறுக்கப்படுகிறது, ஆக தரமான கல்வி. அப்போது இவங்க வந்து நிறைய வர்ற நிதிகளை இவங்க அப்படி தடுக்கிறது மட்டும் கிடையாது, அந்த நிதிகளை பயன்பாட்டிற்கு எடுத்துகிட்டு போகிறதுல நிறைய தவறுகள் நடக்குது. ஆகையால் திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அரசு இருக்க வேண்டும், அதற்குண்டான உத்திகள் என்னவோ அதை கடைபிடிக்க வேண்டும். வேறு எதுவுமே இங்கே தமிழ்நாட்டில் நடக்கூடாது. நம்ம பிரெயினை வாஷ் பண்ணி வச்சுருப்பாங்க, பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க நம்ம மக்களை. பிரெயின் வாஷ் பண்ணி இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் செய்யணும், இதுக்கு மேலே நீங்கள் படிக்கக்கூடாது, இதுக்கு மேலே நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு தடையை போட்டு வச்சுருப்பாங்க. தரம் கல்வியின் தரம் கூட அதுக்கேற்றாற் போல் கல்வியின் தரத்தை உயர்த்த மாட்டாங்க. ஸ்டேட் போர்டில் கூட கல்வியின் தரம் உயர்த்தப்படலை. சென்ட்ரல் போர்டு சிலபஸ்க்கு ஈக்குவலாக தரத்தை உயர்த்தணும். அதுக்கு ஸ்டேட் போர்டு சிலபஸில் அந்த தரம் உயர்த்தாத காரணம் நீங்கள் நல்லா மெத்தப்படுத்தி நல்லா வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இவங்க திமுக சொல்கிறத கேட்க மாட்டோம் இல்லையா நம்ம. அதனால் மட்டம் தட்டியே தான் வச்சுருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இருக்கு. இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இந்த மாதிரி சூழல் கிடையாது. இது ஒரு தனி சூழல் தமிழ்நாட்டில் இருந்துகிட்ருக்குத மக்களாகிய நாம் தான் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் நாம தான் வந்து இவங்களுடைய திருட்டு திட்டத்தை புரிஞ்சுக்கணும். இவங்களோட நம்மளுடைய வாழ்க்கையில் இவங்க வந்து ஒரு நம்முடைய முடிவுகளுக்குள்ளே இவங்க வந்து ஒரு களவாணித்தனத்தை பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்முடைய முடிவுக்குள்ளே இப்போ நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி அமைச்சிக்கணும் அப்படின்னு நம்மளை முடிவெடுக்க விட மாட்டேங்கிறாங்க. இவங்க ஒரு முடிவை எடுத்துட்டு அவங்க அதுக்கு நம்மளை இயக்கி கொண்டு போகிறாங்க திமுக. அதுதான் ஆபத்தான ஒன்று. அதிலிருந்து மக்கள் வெளியில் வந்து சுயசிந்தனையோட அவங்க வந்து இயங்கினாங்கன்னா நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கென்று ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, வளர்ச்சிக்கான வாய்ப்பு நம்ம தமிழக மக்களுக்கும் மாணவர்களுக்கும் கிடைக்குங்கிறது என்னுடைய பார்வை. மேம், இப்போ இன்னொரு விமர்சனமும் அதே நிகழ்ச்சியில் பண்ணார். நீங்கள் உங்களுடைய பிரதமர் வருகையின் போது சொன்னீங்க, இந்த மாதிரி வந்து பிரதமர் வந்தோடனே சூரியன் மறைஞ்சிருச்சு, தேர்தலுக்கு இதுவே ஒரு இது அப்படின்னு சொன்னீங்க. சூரியன் மறைஞ்சிருச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, நீங்கள் காலையே பார்த்துட்டு இருந்தால் சூரியன் எப்படி உங்களுக்கு தெரியும்னு சொல்லி முதல்வர் வந்து எடப்பாடி அவர்களை கேட்டிருக்காரு. அது கடும் விமர்சனமாக வச்சுருக்காரு. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் தரம் தாழ்ந்த மாண்பற்ற முறையில் பண்ணக்கூடிய அந்த விமர்சனங்கள் வந்து உண்மையாகவே வந்து ஒரு அரசியல் நாகரிகத்திற்கு எதிரான ஒன்று. இவங்களுக்கு அரசியல் நாகரிகமே இல்லாமல் ஆயிட்டாங்களோன்னு எனக்கு ஒரு பார்வை இருக்குது. அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரீட் மீட்டிங்கில் பேசுகிற விஷயங்கள்லாம் வந்து இன்றைக்கி சட்டசபையிலையும் உயர்ந்த மன்றங்கள்லேயும் வைக்கக்கூடிய அளவுக்கு மாறியிருக்காங்க. தலைவர்களே இந்த மாதிரி வந்து விமர்சனங்களை வைக்கும் பொழுது மறு விமர்சனம் என்பது வேறு பக்கத்துலேருந்து வந்துகிட்டே தான் இருக்கும். when there is an action there is a reaction, அது வரத்தான் செய்யும். ஆகையால் இவர் இப்படி விமர்சனம் பண்ணும்போது இவர் எங்கெங்கே தவறினார், முதல்வர் எங்கெங்கே தவறினார் அப்படிங்கிறத நிச்சயமாக வந்து எதிர்த்தரப்பும் கோடிட்டு காண்பிப்பாங்க. பல்வேறு இடங்களில் இவங்க தவறியிருக்காங்க. பாஜகவோடு இப்போ பாஜகவை இந்த அளவுக்கு எதிர்க்கிறவங்க இவங்க வந்து அதை வச்சு அரசியல் பண்ணி இங்கே ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிற திமுக முதல்வர் வந்து ஒரு காலத்தில் பாஜகவோட கூட்டணியில் ஆட்சியிலே இருந்தாங்க. அப்போல்லாம் வந்து எதுவுமே தெரியல.
ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை பொறுத்தவரை அது ஒரு அமைப்பாக நாம் பார்க்க வேண்டும், அதுக்கு ஒரு மத சாயத்தை பூசக்கூடாது அப்படின்ட்டு முரசொலியிலேயே கலைஞர் அவர்கள் எழுதியிருக்காங்க. அப்படிலாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவங்க பாஜக ஆர்எஸ்எஸ்ங்கிற எதிர்ப்பை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒரு அரசியலை நகர்த்துவது, அந்த அதிமுகவை தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் செய்வது, மாண்பற்ற முறையில் விமர்சனங்கள் செய்வது என்பது ரொம்ப தவறான ஒன்று. ஆரோக்கியமான விமர்சனம் செய்யுங்க. நீங்கள் உங்கள் ஆட்சியில் இதை செய்யலை, எங்கள் ஆட்சியில் இதை செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் சுட்டி காமிங்க. அதெல்லாம் தவறு கிடையாது. அதுக்கு மேலே உங்களால் செய்ய முடியுமான்னு கேளுங்க. அதுதான் உண்மையான அரசியல், உண்மையான வளர்ச்சிக்கான பாதை. நீங்கள் இப்போ ஐரோப்பிய யூனியனோட நம்முடைய மத்திய அரசு நிறைய ஒப்பந்தங்களை ஏற்படுத்தியிருக்காங்க. பிரதமர் மோடி அவர்களின் தலைமையில் நிறைய ஒப்பந்தங்கள் ஏற்பட்டு இன்றைக்கி அந்த நிதிகள், அந்த 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 வரி சலுகைகள், அதனால் ஏற்படக்கூடிய வருவாய், அதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், வளர்ச்சி தமிழகம் என்ற மாநிலத்துக்கு மட்டுமே பெரிய அளவில் பலனை அளிக்கக்கூடிய ஒன்றாக இன்றைக்கி மாறி இருக்குது இந்த ஒப்பந்தங்கள். இதெல்லாமே மத்திய அரசோட ஒரு செயல்பாடு தான் இது. இதனால் தமிழகம் பலன் பெறப்போகிறது. இதில் முதல்வருக்கு என்ன பங்கு இருக்குது? ஒன்றுமே கிடையாது. ஆனாலுமே தமிழகத்துக்கு வர வேண்டியது, கொண்டு சேர்க்கிற இந்த திட்டங்கள் எல்லாத்தையுமே மத்திய அரசு செஞ்சுட்டு தானே இருக்குது. அதில் முதல்வர் பெருமை தேடிக்கிறாரு. என்ன சொல்கிறார்? நான் $1 ட்ரில்லியன் எக்கானமியாக, பொருளாதாரமாக இதை மாற்றி காண்பிப்பேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் மாற்றி காமிங்க. எப்படி மாற்ற முடியும்? இது மாதிரி ஐரோப்பிய யூனியன் மாதிரி எல்லா நாடுகளோடையும் ஒப்பந்தங்களை மத்திய அரசு உருவாக்கிக்கிட்டு இருக்கு. அதனால் வரக்கூடிய வரி சலுகைகள், அதனால் வரக்கூடிய பொருளாதார வளர்ச்சி, அதனால் வரக்கூடிய ஜிடிபி அண்ட் ஜிஎஸ்டிபி, இது ரெண்டும் பெரிய அளவில் வளரும். நீங்கள் உங்களோட ஜிஎஸ்டிபியை உயர்த்துறீங்க, பொருளாதாரத்தை உயர்த்துறீங்கன்னா அது நீங்களாக பண்ணுறீங்க. உங்களுடைய ஒரே ஒரு டாஸ்மாக் வருமானத்தையும் பத்திரப்பதிவு வருமானத்தையும் வச்சு நீங்கள் ஜிஎஸ்டிபியை உயர்த்திட முடியுமா? நடக்காத காரியம். அப்படி இந்த ஜிஎஸ்டிபி உயரணும்னா அதுக்கு மத்தியிலிருந்து அவ்வளோ ஒப்பந்தங்கள் போடப்பட்டு, இவ்வளோ சலுகைகள் வழங்கப்பட்டு, இதெல்லாம் தான் வளர்ச்சி. நீங்கள் இந்த வளர்ச்சி சம்மந்தப்பட்ட, பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட இன்னும் பல்வேறு விஷயங்களை குறித்து, இதை குறித்து நீங்கள் ஒரு ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு விமர்சனங்களை வைக்கும் பொழுது அதற்கு பதில் கிடைச்சா மக்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி தரம் தாழ்ந்த விமர்சனங்களை பண்ணுறதுனால வெறும் ஒரு ட்ரோலிங், அன்றைக்கி ஒரு ட்ரோல் நடக்கிறதுக்கு ஒரு சப்ஜெக்டாக இருக்குமே தவிர அடுத்த நாளைக்கு அது டைடவுன் ஆகிடும். அது ஒன்றும் எந்த வகையும் யாருக்கும் பிரயோஜனமாக இருக்க போகிறதில்ல. மத்திய அரசு மாநில அரசோட இணக்கமான ஒரு சூழ்நிலை எப்போவுமே இருக்குன்றாங்க. இப்போ 2011 அந்த 6லேருந்து 11 போது மேலே காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தபோது அது ஒரு ரொம்ப இவென்ச்சுவலாக நல்லா இருந்தது. 2014 கிட்டத்தட்ட 2021 வரையும் பிஜேபி கவர்மெண்ட் இருந்தபோதும் ஐ திங்க் ஜெயலலிதா அம்மாவுக்கும் பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் இருந்ததில்லை. எடப்பாடி கோஆர்டினேட்டிவ் கவர்மெண்ட்டாக ஒத்துழைச்சு போனால் சில திட்டங்கள் எதாவது 1-2 திட்டங்கள் எப்போவுமே இருக்கும். இங்கே முழுக்க எதிர்ப்பு அரசியலை செய்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பே மெயின்டைன் பண்ண முடியல. இந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண முடியாது ஒரு அரசியலில் ஒரு நல்ல விஷயம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது, அதாவது அரசியலில் எதிரி கவர்மெண்ட் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றாங்க. ஆனால் இந்த அரசாங்கத்தால் பண்ண முடியல. அப்போ அதுவே ஆளுமை இல்லைன்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அதாவது திமுகவோட அரசியல் என்பது ஆட்சியில் நீங்கள் மத்தியில் இருக்கும் ஆட்சியோடு ஒற்று போய் இங்கே திட்டங்களை நிறைவேற்றி மக்களுக்கு நன்மையை கொண்டு சேர்ப்பீர்களானால் நிச்சயமாக அங்கே ஒரு ஆரோக்கியமான ஆட்சிக்கான ஒரு முகாந்திரம் இருக்கும். ஆனால் என்ன நடக்குது இங்கே? வெறும் அரசியல், ஆரோக்கியமற்ற அரசியல், கட்சி அரசியல் பண்ணுற மாதிரி ஆட்சி அரசியல் பண்ணுறாங்க, ஆட்சியில் அரசியல் பண்ணுறாங்க. அப்படி அரசியல் பண்ணும் பொழுது என்ன ஆகுது? இது ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு வாழ்க்கையை மக்களுக்கு சிரமத்தை தருது. அதனால் அப்போ ஒரு ஒழுங்கான நிர்வாகம் இல்லை, ஒழுங்கான ஆளுமையும் இல்லை. அதுதான் திமுக ஆட்சிக்கும் திமுக முதல்வருக்கும் ஒழுங்கான சரியான ஒரு ஆளுமை மிகுந்த ஒரு ஆட்சியை வழங்க முடியல. அதுதான் உண்மை. அந்த அளவில் மத்தியில் இருக்கும் ஆட்சியோடு இணக்கமாக செல்ல வேண்டிய அவசியம் எதுக்குன்னா, நிதிகள் பகிர்வு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு, உலக நாடுகள் மத்தியில் நமக்கு உண்டான மரியாதை, அது மாதிரி பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைவது, முதலீடுகளை ஈர்ப்பது போன்ற பல்வேறு விஷயங்களுக்காக மத்தியில் இருக்கும் ஆட்சியோடு இணக்கமாக இருக்க வேண்டிய ஒரு
சூழ்நிலை எல்லா அரசுகளும் பின்பற்றியது தான். ஆனால் இவங்க அதை பின்பற்றலை. திமுக வெறும் எதிர்நிலை அரசியல் பண்ணி ஆட்சிக்கு வர்றது மட்டுமே குறிக்கோள். வந்த பிறகு ஊழல் பண்ணி சம்பாதிக்கணும், இது மட்டும்தான் குறிக்கோள். அப்படி இருந்தால் எங்கேருந்து இது மக்களுக்கு நன்மையை தரப்போகுது? இது எந்த நேரமும் நம்ம தினந்தோறும் சம்பாதிக்கிற நம்ம மாதிரி சாமானிய மக்களுக்கு வந்து பாக்கெட்டை கடிக்கும். இதுதான் நிலமை. எந்த அளவுலேயும் வந்து அவங்க பாக்கெட்டில் பணம் இருக்காது. தனிநபர் வருமானம் ரொம்ப தவிக்கும். நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தாது. அந்த அளவுக்கு வந்து இங்கே தமிழ்நாட்டில் விலைவாசி உயர்வு கடுமையாக இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் ஒரு எதுக்கெடுத்தாலும் மத்திய கவர்மெண்ட்டை கை காமிக்கிறது. அப்போ நீ எதுக்கு மாநிலத்தில் ஆட்சியில் வந்த? நீ மத்திய கவர்மெண்ட்டை எல்லாத்துக்கும் கை காமிக்கிற, நீ ஆட்சியும் மத்திய கவர்மெண்ட்டையும் கொடுத்துரு. அதுதான் டபுள் இன்ஜின் சர்க்கார். மத்திய கவர்மெண்ட்டுக்கு இணக்கமாக இருக்கிற ஆட்சி இங்கே வந்தால் டபுள் இன்ஜின் சர்க்கார். அதோட பேர் தான் டபுள் இன்ஜின் சர்க்கார். அந்த அளவில் வந்து உனக்கு குறை சொல்கிறது, எல்லாமே குறை சொல்கிறது, மத்திய கவர்மெண்ட்டை குறை சொல்லிகிட்டு இருக்க, ஒன்றிய அரசு தப்பு பண்ணிடுச்சு, இதே தான் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்கிறீங்கன்னா எல்லாத்துக்கும் பாஜக அரசு, பாஜக ஆட்சி, மத்திய கவர்மெண்ட்டு குற்றச்சாட்டு வைக்கிற உங்களுக்கு ஆளுமை இல்லை, உங்களுக்கு ஆட்சியை நடத்த அதுக்குண்டான திறமையும் இல்லை, ஆளுமையும் இல்லைன்னா நீங்கள் டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொல்லக்கூடிய மத்தியத்தோடு இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி வருவதற்கு மக்கள் வழிவகை செய்ய வேண்டும். நீங்கள் கொடுத்துட்டு போங்கன்னு தான் நம்ம சொல்லணும். ஓகே மேம், நிகழ்ச்சியோட நிறைவு கேள்விக்கு நம்ம வந்துட்டோம். அண்ணாமலை நயினாராக இருக்காங்களா, இல்லை அண்ணாமலை வாசஸ் நயினாராக இருக்காங்களா, இல்லை அண்ணாமலை ஒதுக்கப்படுங்க? எனக்கு பர்சனலாக தெரியும், நான் பார்க்குறேன். பட் ஸ்டில் வந்து அண்ணாமலையை ஒதுக்கிட்டாங்க, அண்ணாமலை இது பண்ணுறது இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் பிரதமர் நிகழ்ச்சியில் அவர் பேசினார், பட் அதுவும் பேசவே இல்லை அப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணாமலை நயினார் வந்து அது ஒரு டபுள் இன்ஜின் தானா, இல்லை அது எப்படி போயிட்டுருக்காங்க? இல்லை, அண்ணாமலை திரு நயினார் அவர்கள் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப சிறப்பாக எல்லா கட்சியோடைய எல்லா நிகழ்ச்சிகள் மற்றும் கட்சியுடைய எல்லா முன்னெடுப்புகள், தீர்மானங்கள் எல்லாத்துலேயுமே ரெண்டு பேருமே இடம்பெற்றிருக்காங்க. நான் இப்போ தினந்தோறும் உள்ள கட்சி அரசியல்லையும் நான் இருக்கேன். அதனால் எனக்கு நல்லா தெரியும். எல்லா மீட்டிங்லேயும் திரு அண்ணாமலை அவர்களும் வர்றாங்க, திரு நயினார் அவர்களும் இருக்காங்க. எல்லாத்துலேயும் திரு அண்ணாமலை அவர்கள் தான் முதல் கருத்து சொல்கிறாங்க. திரு நயினார் அவர்கள் அந்த கட்சி இந்த மீட்டிங் முடியறச்சு அவர் முடிச்சு வைக்கிறாரு. அப்படி எல்லா இதுலேயும் இணக்கமாக போய்கிட்டு இருக்கு. இது எப்படின்னா, திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு அக்ரெசிவ் பாலிட்டிக்ஸ் அவர்கிட்ட எப்பயுமே இருக்கும். ஒரு விராட் கோலி மாதிரி ஒரு அக்ரெசிவ் பாலிட்டிக்ஸ். அதே நேரம் திரு நயினார் அவர்களை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, அவர் தோனி மாதிரி ஒரு கப் அடிச்சுட்டு போயிடலாம், எப்படி கப்பை எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிற வியூகம், அதில் வந்து திறமையானவர் திரு நயினார் அவர்கள். அது மாதிரி ரெண்டு பேருமே அவங்கவுங்க பணியில் வந்து சிறப்பான நபர்கள். ரெண்டு பேரோட காம்பினேஷன் நல்ல காம்பினேஷன் பிஜேபியில். அவங்க ரெண்டு பேரோட பணிகளும் சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி திமுகவோட ஊழலை தோலுரித்து காமிச்சது திரு அண்ணாமலை அவர்கள் தான். அதனால் அவர் எதுக்கும் தயக்கம் இல்லை, அச்சம் இல்லைங்கிற ஒரு நிலைப்பாடோட அந்த ஊழல் பட்டியலை எடுத்து இது பண்ணார், எக்ஸ்போஸ் பண்ணார். இன்றைக்கும் அந்த ஊழல் பட்டியல் நினச்சிக்கிட்டு தான் இருக்கு. டிஆர் பாலு தான் இன்னும் வரவே இல்லையா? எல்லா வாட்டி வாய்தா தான் வாங்கிட்டு இருக்காரு. ஆமாம், வாய்தா வாங்கிட்டு இருக்கு. இப்போ இப்படியே தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் எந்த அளவுக்கு அவர் வந்து அந்த பட்டியலை உறுதியோடு அதை வெளியிட்டார். 5 ஃபைலுக்கு மேலே வெளியிட்டுட்டார். அது மாதிரி. ஆனால் அதே நேரம் இப்போ தேர்தல் நெருங்கிருச்சு. தேர்தல் நேரத்தில் எத்தனை எம்எல்ஏக்கள் சட்டசபைக்குள்ளே போனோம், எவ்வளோ பேர் ஜெயிக்கணும், என்ன மாதிரி வியூகம் அமைக்கணும், அதில் திறமையானவர் திரு நயினார் அவர்கள். அவர் தேர்தல் அரசியலுக்குள்ளே ரொம்ப திறமை படைத்தவர். அதனால் அவருடைய வியூகம் என்பது நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும் இந்த தடவை. இது வரைக்கும் இந்த கூட்டணியை கட்டமைக்கிறதுலையும் அவருடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பாக இருக்குது. ஆகையால் திரு நயினார் அவர்களுடைய அந்த செயல்பாடும் வெகு பாராட்டுக்குரியது தான். அதனால் ரெண்டு பேருமே வந்து இணைந்து செல்லக்கூடிய ஒரு டபுள் இன்ஜின் லீடர்ஷிப், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. அவங்க ரெண்டு பேருமே லீடர்ஸ் மட்டும் கிடையாது, ஒர்க்கர்ஸும் கூட. ரெண்டு பேரும் வந்து அடிமட்ட தொண்டனை போல் வேலை பார்ப்பாங்க. அது மாதிரி ஒரு டிவோட்டட் ஒர்க்கர்ஸாகவும் இருப்பாங்க. லீடர்ஸை தாண்டி அவங்கள டிவோட்டட் ஒர்க்கர்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் அந்த இது இருக்குது, டெடிகேஷன் ரொம்ப இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அண்ணாமலையோட அக்ரஷன் ப்ளஸ் நயினாரோட வியூகம் வந்து இஸ் ஈக்குவல் டு விக்ட்ரி. ஆமாம், அப்படி தான் இருக்கும் மேம். இந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் லாஸ்ட்டு 1 மினிட் எப்போவுமே அந்த கெஸ்ட்டுக்கு நான் கொடுத்துருவேன் மேம். எப்போவுமே ஏன் என்டிஏக்கு வாக்களிக்க வேண்டும், அதுதான் மேம்.
ஆல் யுவர்ஸ். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக மக்கள்கிட்ட பேசலாம். பேசலாம். அதாவது மக்கள் வந்து ஒரு மாற்று அரசியல் தளத்தை நீங்கள் தமிழகத்தில் உருவாக்க வேண்டும். இது வரைக்கும் 5 வருஷ காலம் வந்து நம்ம நிறைய கஷ்டப்பட்டுட்டோம், நிறைய சிரமங்களுக்கு உள்ளாயிருக்கோம். ஈவன் எலக்ட்ரிசிட்டி பில் பார்த்தீங்கன்னா, 400 இருந்த எலக்ட்ரிசிட்டி பில் வந்து 4000 கட்டுற மாதிரி ஆச்சு. 4000 இருந்த எலக்ட்ரிசிட்டி பில் கட்டிகிட்டு இருந்தவங்களாம் 45,000 கட்டுற மாதிரி ஆச்சு. இப்போ இது மாதிரி தொடர்ந்து நாம் வந்து நிறைய நிதிகளை வந்து நாம் சம்பாதிக்கிறது எல்லாமே இதுக்கே போய்கிட்டு இருக்கு. விலைவாசி கடுமையாக உயர்ந்திருக்கு. அதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த திமுக அரசு எதுவுமே செய்யலை. அது மாதிரி ஊழல் மட்டுமே அடிகோலாக கொண்டிருக்கிறவங்க இன்றைக்கி எல்லா திட்டத்துலேயும் ஊழல். நம்மளுடைய பிரதமர் அவர்கள் சொன்ன மாதிரி சிஎம்சி, கரப்ஷன், மாஃபியா, க்ரைமு, இது 3மே அதிகமாக இருக்குது. கரப்ஷன் சிவியராக இருக்குது. எல்லா துறைகள்லேயும் அதிகமாக நிதிகள் பணங்களை வந்து சுரண்டல் பண்ணக்கூடிய சூழ்நிலை தான் இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி போதைப்பொருள் புழக்கம் போன்ற பல்வேறு விஷயங்களால் இந்த மாஃபியா கும்பல் அதிகமாக வந்து பாலியல் தொந்தரவுகள், படுகொலைகள் என்று நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். அது மாதிரி க்ரைமும் உச்சத்தில் போயிடுச்சு. க்ரைமை பொறுத்த வரைக்கும் மிகவும் அதிகமாக பெண்களுக்கு எதிரான க்ரைம் தான் இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மை பாதிக்கக்கூடிய விஷயங்கள். இது நாம் மக்களாகிய நம்மை பாதிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அந்த அளவில் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமானால் மாற்று அரசியல் ஏற்கனவே ஒரு நல்லாட்சி வழங்கிய அதிமுக கோடு இணைந்து பாஜக, தேசிய ஜனநாயக கூட்டணி, இன்னும் பல்வேறு கட்சிகள் இணைந்து பாமக, திரு தினகரன், திரு ஜான் பாண்டியன், இன்னும் நிறைய பேர் இணைந்த ஒரு கூட்டணி என்பது இன்றைக்கி பெரிய அளவில் ஃபார்ம் ஆகிருக்கு. புதிய நீதி கட்சி, நம்ம திரு ஏசி சண்முகம் அவர்கள், அப்படி நிறைய பேர் இணைந்த ஒரு கூட்டணி வந்து இன்றைக்கி உருவாயிருக்கு. இந்த கூட்டணி நிச்சயமாக உங்களுக்கான ஒரு அரசை தருவதற்கான ஒரு வாய்ப்பு என்பது நிச்சயமாக இருக்குது. அதிமுக தலைமையிலான இந்த ஆட்சி நிச்சயமாக வந்து நல்ல விஷயங்களை கொண்டு சேர்க்கும். இன்றைக்கி 1000 ரூபா உரிமை தொகைன்னு கொடுத்துட்டு உங்கள்கிட்டருந்து வேறு வகையில் 5000 ரூபாய்க்கு மேலே ஒரு மாதத்துக்கு இந்த திமுக ஆட்சி பிடுங்கிடுது. அது எந்த வகையில் நல்லதாக இருக்குது? நமக்கு எந்த நன்மையும் தரல. நமக்கு பற்றாக்குறை தான் மாதம் மாதம் ஏற்படுது. அதே மாதிரி இலவச பஸ்ஸுங்கிறாங்க. அது யாருக்கு பயனுள்ளதாக இருக்குது? எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கா? இல்லை இலவச பஸ்ஸு வருதா? இப்போ அனைத்து பஸ்களுமே இலவசம் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா எந்த பஸ் வந்தாலும் நம்ம ஏறி போயிடலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் இலவசம்னு சொல்லிட்டாங்கன்னா இந்தந்த பஸ்ஸில் தான் ஏறணுங்கிற தடை இருக்காது. எல்லா பஸ்லையும் ஏறி போகலாம், எல்லாமே இலவசமாக இருக்கும். அந்த அளவில் அதுக்குண்டான நிதி நிர்வாகத்தை அரசு பார்த்துக்கொள்ளும். அந்த அளவில் வந்து அதிமுகவோட வாக்குறுதிகள், பல்வேறு வாக்குறுதிகள், இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டி திட்டம், அது என்னாச்சுன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த திட்டத்தை இன்னும் விரிவுபடுத்தியிருக்கிறாங்க. அது மாதிரி 5 வாக்குறுதிகளை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அதிமுகவோட முதற்கட்ட வாக்குறுதிகளாக கொடுத்துருக்காங்க. இது வந்து இலவசங்களை பொறுத்தவரை இது மாதிரி வாக்குறுதிகள் தேர்தல் அரசியலில் கொடுக்கறது வழக்கம்தான். ஆனால் அதே நேரம் ஒரு நல்லாட்சி வழங்கி விலைவாசி குறைத்து இது மாதிரி நமக்கு கரண்ட்டு பில்லு இது எல்லாத்தையுமே கம்மி பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சுலபமான ஒரு வாழ்க்கை, ஒரு நம்ம சம்பாதிக்கிறது நம்ம கையில் ஏதாவது ஒரு சேமிப்பு, சிறு சேமிப்பாவது நமக்கு இருக்கணும். அந்த ஒவ்வொருத்தருக்கும் சேமிப்பு இருக்கணும். அந்த சேமிப்பே இல்லாத ஒரு வாழ்க்கை என்று ஆயிடுச்சு. இப்போல்லாம் நமக்கு சேமிப்பே கிடையாது. அப்படி நீங்கள் மக்களாகிய நீங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்கள், என்ன சேமித்து வச்சுருக்கீங்க? நம்ம அக்கௌண்ட்டில் என்ன பணம் இருக்குது? அந்த சேமிப்பே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ ஒரு காலத்தில் நாம் வந்து சேர்த்து வச்சோம், பணங்களை சேர்த்து வச்சோம், ஆனால் சேமிப்பே இல்லை. ஆகையால் அந்த சேமிப்பை வந்து உருவாக்கணும். அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மாற்று சிந்தனையோடு நம்ம வாக்களிக்கணும். திமுக வேண்டாங்கிற ஒரு ஒற்றை நிலைப்பாடோடு நீங்கள் பயணிக்கணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. அந்த விதத்தில் அதிமுக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.